வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் கிரேட் 6ல் லெசன் 5 செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இன்னைக்கு மார்னிங் நம்மளோட யூடியூப் சேனலை வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு பேன் பண்ணதாகவும் யூடியூப் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெயில் ஐடி யூடியூப்ல இருந்து வந்திருந்ததுங்க. அதை பார்த்ததுமே நான் ரொம்பவுமே ஷாக் ஆயிட்டேனே சொல்லலாம். ஏன்னா இப்போதான் நான் வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும், ரெகுலராக வீடியோ போடணும். இப்போ நம்மளோட சேனலை பார்க்குற ஒரு 10 பேராக இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு யூடியூப் பேன் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் போடவே கூடாது டியூ டு ஸ்பேம் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. அண்ட் வித்தின் ஒரு 45 மினிட்ஸில் நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வித்தின் 45 மினிட்ஸில் திருப்பி யூடியூப் கிரியேட்டர் இதுலேருந்து அவங்களே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இல்லை நாங்கள் திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்த்தோம், எந்த விதமான ஸ்பேமும் இல்லை, நீங்கள் உங்களோட சேனலில் கண்டினியூ பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னும் போது தான் எனக்கு உயிரே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பொருட்களை பிரித்தல். நம்ம ஏன் பொருட்களை பிரிக்கணும், பிரிக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கான்னா கண்டிப்பாக யூஸ் இருக்குது. அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. Tea leaves are separated from the liquid with a strainer while preparing tea. டீ போடுவோம் இல்லையா? டீ போடும்போது நம்ம டீ அப்படியே குடிச்சிருவோமா? இல்லை. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த டீ லீவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெயினர் வச்சு, ஸ்ட்ரெயினர்னா என்னென்னா வடிகட்டி அப்படின்னு சொல்லலாம், ஃபில்டர்னு சொல்லலாம். ஸோ வடிகட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுப்போம். கீழே இருக்க லிக்விடு தான் டீயாக நம்ம குடிப்போம். அப்போ இதுவும் பொருட்களை பிரித்தல், அதுக்கான எக்ஸாம்பிள் தான். அடுத்து பாருங்க, கிரெயின் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஸ்டாக்ஸ் வைல் ஹார்வெஸ்டிங். கிரெயின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தானியங்கள். அது என்ன தானியம் வேணா இருக்கலாம், ஓகேங்களா? தானியம் அதை எங்கேருந்து செப்பரேட் பண்ணுறோன்னா அதோடைய தண்டுல இருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம்னு சொல்கிறோம். அப்படி பிரித்து எடுக்கிறோம் எப்போ? அறுவடை காலத்தில். இப்போ நெல் பயிரிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அறுவடை எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெல் அதோட தண்டுலேருந்து பிரித்து எடுப்பாங்க இல்லையா, அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா செப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி பிரித்து எடுத்தாதான் நம்மளுக்கு நெல்லுன்ற கிரெயின் கிடைக்கும். அதனால தான் அதை நம்ம பிரித்து எடுக்கிறோம். 3வது எக்ஸாம்பிள் பாருங்க. மில்க் ஆர் கர்ட் இஸ் churned to separate the butter. இது எல்லாமே ப்ராசஸ். ஸோ churnedனா உங்களுக்கு இது கடைஞ்சி எடுக்கிறது, கடைதல். பால் இல்லைன்னா தயிர்லேருந்து நம்ம என்ன எடுப்போம்னா வெண்ணெய் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெண்ணெய் எப்படி கிடைக்குதுன்னா அதை கடையிறது மூலயமா கிடைக்கிது. ஸோ பால் இல்லைன்னா தயிர்லேருந்து ஒன்றத்தை நம்ம பிரித்து எடுக்கிறோம். எதை? வெண்ணெயை. எந்த ப்ராசஸ் மூலியமானா சர்னிங் ப்ராசஸ் மூலியமா. இதுதான் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வை டு வி செப்பரேட் சப்ஸ்டன்சஸ். ஏன் நம்ம பொருட்களை பிரிக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, செப்பரேஷன் ப்ராசஸ் எந்த முறையில் அதை நம்ம பிரிக்கிறோம், அதுக்கான நோக்கம் என்ன, ஏன் நான் பிரிக்கணும், அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றது. செப்பரேட்டட் காம்போனன்ட்ஸ். ஸோ பிரித்த அந்த இது இருக்கு இல்லையா, பிரித்த சப்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறோமா இல்லை ஒன்று தூக்கி போட்டுறோமா அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ முதல் பாருங்க, செப்பரேட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ். ரைஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம சாதம் வடிக்கிற அரிசி. அரிசியில் கண்டிப்பாக என்ன இருக்கும்னா கல், மண், தூசி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லைங்களா. அதை எப்படி பிரித்து எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அதை நம்ம பிரித்து எடுப்போம். அதை நம்ம முறத்தால் புடச்சி எடுக்கலாம், இல்லை கையாலே ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் மூலியமாகவே எடுக்கலாம். அதுக்கான நோக்கம் என்ன? டு செப்பரேட் தி யூஸ்ஃபுல் காம்போனன்ட். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காம்போனண்ட்டை பிரித்து எடுக்கிறதுக்காக. இதில் யூஸ்ஃபுல் காம்போனன்ட் நம்மளுக்கு சுத்தமான அரிசி வேணும், அதுக்காக நான் செப்பரேட் பண்ணுறேங்க, அதனால தான் நான் ஸ்டோனை பிரித்து எடுக்கிறேங்க, ஓகேங்களா. அதுதான் அதோட நோக்கம். அப்போ என்ன பண்ணோம்னா, வி த்ரோ அவே த ஸ்டோன். ஸோ கிடைச்ச கல்லை நம்ம என்ன வச்சுருப்போமா, அதை வச்சு எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதில் கிடைக்கிற 2 விஷயத்தில் அரிசியை உலகி போட்டுருவோம், கல்லை தூக்கி போட்டுருவோம். அடுத்து பாருங்க, சேர்னிங் மில்க் டு அப்டைன் பட்டர். சேர்னிங்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கடைதல் அப்படின்ற ஒரு இதுவாக பார்த்தோம் இல்லையா. ஸோ வெண்ணெய்க்காக நம்ம பாலை அதை கொதிக்க வச்சு நம்ம கடைவோம்.
இல்லைன்னா தயிர்லேருந்து நம்ம வெண்ணெய் எடுப்போம் இல்லைங்களா. அது எதுக்குன்னா டு ரிமூவ் நான் யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ். ஸோ அதில் இருக்கிற தேவையில்லாத காம்போனண்ட்டை பிரித்து எடுக்கிறதுக்காக தான். இப்போ பட்டர் எடுக்கும்போது தேவையில்லாமல் அங்கே மீதி இருக்க தண்ணி அதெல்லாம் நம்மளுக்கு வரும். வித்ரோ அவே தான் இம்ப்யூரிட்டிஸ். அப்படி கிடைக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கீழே ஊற்றிடுவோம். நம்மளுக்கு தேவையான வெண்ணெயை மட்டும் எடுத்துக்குவோம். மூன்றாவது பாருங்க, செப்பரேட் டீ லீவ்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டீ லீவ்ஸை பிரித்து எடுக்கிற முறைகள். அதாவது இப்போ தேயிலை தோட்டத்துலலாம் வந்து அந்த நல்ல இலை கெட்ட இலை அப்படின்னு பிரித்து எடுப்பாங்க. எதுக்காக? டு ரிமூவ் இம்ப்யூரிட்டிஸ். இலைகளில் பூச்சிலாம் அடிச்சிருக்கோம், சில தீமையான இலைகள்லாம் இருக்கும், அதை பிரிக்கிறதுக்காக தான். வி யூஸ் போத் த காம்பனன்ட்ஸ். ஸோ நல்ல இலையும் யூஸ் பண்ணுவோம், கெட்ட இலையும் யூஸ் பண்ணுவோம். அது ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த சப்ஸ்டன்சஸ் டு பி செப்பரேட்டட் மே பி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆர் மெட்டீரியல். இப்போ நம்ம ஒரு பொருளை இன்னொரு பொருள்லேருந்து பிரித்து எடுக்கிறோம். இப்போ அரிசியிலேருந்து கல் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த எடுக்கிற கல் எல்லாமே ஒரே சைஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரி, கல் எடுக்கிறோம், வேறு ஏதாவதுனா மண் இருக்கலாம், வண்டு இருக்கலாம். அப்போ எடுக்கிற பொருளும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன். செப்பரேஷன்னா என்னன்னு தெரியும், பிரித்து எடுக்கிற முறை இல்லைங்களா, பிரித்தல் முறை. அதில் என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் முறைகள்லாம் இருக்குது, பிரித்தல்ல என்ன மாதிரியான முறைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோங்க. முதல் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் பிக்கிங்னா என்னென்னா கையாலேயே நம்ம வந்து பொறுக்கி எடுக்கிறது. இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்துட்டு கல் இருக்குது அப்படின்னா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, கையாலே அங்கங்கே தேடி தேடி எடுப்பாங்க இல்லையா. அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹேண்ட் பிக்கிங், கையாலேயே பொறுக்கி எடுக்கிறது. செப்பரேட்டிங் ஸ்லைட்லி லார்ஜர் சைஸ் impurities like the pieces of dirt, stone and husk from wheat, rice or pulses. ஸோ வீட் கோதுமை இல்லை அரிசி, பல்சஸ்னா பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. இதில் இருக்கிற டர்ட்னா ஏதாவது தூசியாக இருக்கலாம், அதேமாரி ஸ்டோன்னா கல்லாக இருக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்க்குன்னா என்னன்னா அந்த பேடி அதுலலாம் வந்து உமி அப்படின்னு சொல்லுவாங்க. உமி இருக்கும் இல்லையா, அதை பிரித்து எடுக்கிறது. அதை எப்படி எடுப்பாங்கன்னா கையாலேயே எடுப்பாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹேண்ட் பிக்கிங். இது ஒரு விதமான செப்பரேஷன் மெத்தட். அடுத்து என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஸோ த்ரெஷிங் இதை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கதிரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது இப்போ இந்த நெல்லெல்லாம் நம்ம பயிரிட்டு அதை வந்து நெல்லை பிரித்து எடுக்கிறதுக்காக அதை அடித்து நெல்லை தனியாகவும் அந்த சக்கையை தனியாகவும் எடுப்பாங்க இல்லையா. அந்த மெத்தடுக்கு பேர் தான் த்ரெஷிங். The process used to separate grain from stalks is threshing. Stalks are beaten to free the grain seeds. ஸோ அந்த மெத்தட் தாங்க. அறுவடை அப்போ இந்த தண்டுல இருக்கிற அந்த தானியங்களை பிரித்து எடுக்கிறதுக்கு பேரு தான் த்ரெஷிங், கதிரடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தண்டை ஏன் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பதான் அதுல இருக்க தானியங்கள்லாம் ஃப்ரீயா வெளியே வந்து விழும். அதுக்காக தான் நம்ம வந்து அதை தூக்கி தூக்கி கதிரடித்தல் அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ மூன்றாவது மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா வினோவிங் அப்படின்னா என்னன்னா தூற்றுதல். இப்ப கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேடியோ இல்ல வேற ஏதாவது தானியத்தையோ பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு முறம் மாதிரி மேல காத்து பார்க்கல வச்சு அதை வந்து தூத்துவாங்க. அப்படி தூத்தும் போது என்ன ஆகும்னா வெயிட்டான கிரெயின்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் தூசிலாம் பறந்து எட்ட ஓடும். அதுக்கு பேர் தான் என்னன்னா தூற்றுதல் சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா the method of separating components of a mixture is called winnowing. இப்ப மிக்சர்னா என்ன, அந்த தானியத்தோட கலவை, அந்த கலவையில நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா. தூசி இருக்கலாம், மண் இருக்கலாம், கல் இருக்கலாம், இல்ல உமி இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். அதை பிரிச்சு எடுக்கிற மெத்தடுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தூற்றுதல் மெத்தட் அப்படின்றாங்க. Winnowing is used to separate heavier and lighter components of a mixture by wind or by blowing air. ஸோ இந்த மெத்தட் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்றோம்னா ரெண்டை பிரிக்கிறதுக்கு. ஒன்று வந்து ஏவியர்னா என்ன, நம்ம விளைவிச்ச கிரெயின்ஸ் தானியங்களை பிரிக்கிறதுக்கும், இன்னொன்று லைட்டர்னா இந்த தூசி தும்பு இது எல்லாத்தையுமே பிரிக்கிறதுக்காகவும். அதை எப்படி பிரிப்பாங்கன்னா த்ரூ விண்ட், காத்தடிக்கிற திசையில் அவங்க முறத்தை ஆட்டும் போது அந்த கிரெயின்ஸ்லாம் ஒரு பக்கம் விழும், தூசிலாம் இன்னொரு பக்கம் பிரிஞ்சு போகுங்க. இல்லைன்னா பை ப்ளோவிங் ஏர், ஒரு பெரிய ஃபேன் மாதிரி வச்சும் அது எதிர்க்க இந்த காராமணி பயிர்லாம் போட்டாங்கன்னா அதோட தூசியை இது பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்குவாங்க.
இப்ப நான்காவது மெத்தட் என்னன்னு பாருங்க, சீவிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீவிங் அப்படின்னா என்னன்னா, இந்த சல்லடையில சலிக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்ல எல்லாம் அடிக்கடி பண்ணுவோம். நம்ம அம்மா வந்து ஜல்லடையில சலிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னன்னா சீவிங். இது எதுக்குன்னா, இட் அலோஸ் த ஃபைன் ஃப்ளோர் பார்ட்டிகல்ஸ் டு பாஸ் த்ரூ த ஹோல்ஸ் ஆஃப் த சீவ் while the bigger impurities remain on the sieve. இப்போ வந்து ஒரு கோதுமை மாவோ இல்ல ஒரு கடலை மாவோ வீட்டுல எடுத்துக்கிறோம். ஃபிளார்னாலே மாவுங்க, என்ன மாவா இருந்தாலும் இருக்கும். அதை சல்லடையில சலிக்கும் போது என்ன ஆகும்னா, நல்லா நைஸா இருக்கிறதுலாம் கீழே தட்டுல வந்துடும். அப்ப அந்த கட்டி கட்டியா இருக்கிறது இல்ல பூச்சா இருக்கலாம், வண்டா இருக்கலாம், அது எல்லாமே சல்லடையோட மேலேயே நின்றும். அதுதான் அந்த பிக்கர் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே மேலேயே நின்றும். சீவ்னா சல்லடையோட மேலேயே நின்றும். அதுக்காக தான் இந்த சல்லடை முறையை நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. இதை வீட்டுல மட்டும்தான் பயன்படுத்துறோமானா இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்னா இந்த வீடு எல்லாம் கட்டுவாங்கல்ல, பில்டிங் கட்டுற இடங்கள்லயும் இதை பயன்படுத்துவாங்க. எதுக்காகனா, டு செப்பரேட் பெபிள்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் சாண்ட். இப்ப மண் இருக்கு இல்லையா, மண்ணி சிமெண்ட் எல்லாம் கலந்துதான் வந்துட்டு வீடு கட்டுவாங்க இல்ல பில்டிங் கட்டுவாங்க. அப்ப அந்த வீடு கட்டும் போது அந்த மணல் தூய்மையா இருக்கணும். அதுல கல்லு எல்லாம் நிறைய பெரிய பெரிய கல்லோ இல்ல சின்ன சின்ன கல்லோ நிறைய இருக்கலாம். அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்காகவும் இந்த சல்லடை முறையை வந்து அவங்க பயன்படுத்துறாங்கங்க. ஐந்தாவது மெத்தட் என்னன்னு பாருங்க, செடிமெண்டேஷன். செடிமெண்டேஷன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா வண்டல் முறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்கங்க. அது எப்படின்னு பாருங்க, when the heavier component in a mixture settles after water is added to it, the process is called sedimentation. இப்போ வந்துட்டு ஒரு கலவை ஒண்ணு எடுத்துக்கிறீங்க, அதுல வந்துட்டு சாண்ட் நிறைய இருக்கு இல்ல அதுல வேற ஏதோ மிக்ஸ் ஆயிருக்குன்னா அதுல தண்ணியை நீங்க கலக்கும் போது, சரிங்களா, தண்ணியை நீங்க கலக்கும் போது ஹெவியரான காம்பவுண்ட் எல்லாமே கீழே செட்டில் ஆயிடுது. அதாவது அந்த டம்ளரோட அடியில போய் நிக்குது. பவுடர் மாதிரி இருக்கிறதுலாம் தண்ணிக்கு மேல நிக்கும். இந்த அடியில இருக்கிறது வந்து இப்ப நீங்க அரிசியே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி எடுத்து கழுவும் போது என்ன ஆகும்னா இந்த வண்டு இல்ல தூசி அதெல்லாம் வந்து மேல தண்ணிக்கு மேல நிக்கும். அப்ப அரிசி கீழே நிக்கும் இல்லையா, அது வந்து ஹெவியர் காம்பனன்ட். அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க. அடுத்த முறை என்னன்னா டீகான்டேஷன் சொல்றாங்க. டீகான்டேஷன் அப்படின்னா என்னன்னா தெளிய வைக்கும் முறை அப்படின்னு சொல்லலாம், இல்ல தெளிய வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எதுக்காக பயன்படுதுன்னு பாருங்க. when the water along with the dust is removed, the process is called decantation. இதுவும் செடிமெண்டேஷனும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான். செடிமெண்டேஷன் ப்ராசஸ்ல ஹெவியர் காம்போனன்ட்ஸ் கீழே அப்படியே தங்கிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டீகான்டேஷன்ல அதே அரிசியை கழுவும் போது நீங்க தண்ணியை என்ன பண்ணுவீங்க, கீழே ஊத்துவீங்க. அப்படி ஊத்தும் போது மேல இருக்கிற அந்த தூசு இல்ல வந்துட்டு வண்டு அது எல்லாமே என்ன ஆகும்னா தண்ணி கூடயே கீழே வேஸ்டா போயிடும் இல்லையா. அப்ப அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா டீகன்டேஷன், அதாவது தெளிய வைத்தல். அரிசியில வண்டு இருக்கு, கல் இருக்கு, இல்ல தூசு இருக்குன்னா அதை நான் தெளிய வைக்கிறதுக்காக ஒரு மெத்தடை யூஸ் பண்றேங்க. அதுதான் என்னன்னா டீகன்டேஷன் சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷன் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியும், வடிகட்டும் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதை நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம், டீ வடிகட்டுறதுக்கு, ஜூஸ் வடிகட்டுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்டரிங் த டீ வித் எ ஸ்ட்ரெயினர். ஆமா, இப்ப வந்து டீயை வந்துட்டு இந்த மெத்தட்ல நம்ம பண்ணலாம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இல்லையா. இப்ப டீகன்டேஷன் மெத்தட்னா என்ன, தண்ணி மாதிரி ஊத்துறது. அப்ப நீங்க டீய வடிகட்டாம இந்த தெளிய வெத்தல் மெத்தல் மூலியமா நீங்க ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் அடியில அந்த டீ தூள்லாம் வந்து நம்ம தண்ணியோட டீயோட கலந்து வந்துடும். அப்ப அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக கண்டுபிடிச்சதுதான் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். இப்ப இந்த ஸ்ட்ரெயினர் என்னது, வடிகட்டி. இந்த வடிகட்டியை வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா எல்லா டீ லீவ்ஸும் இதுலயே இதுவாயிடும். வெறும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டான டீ மட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரூட், வெஜிடபிள் ஜூஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா வடிகட்டி மூலியமா ஃபில்டர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அடுத்த முறை என்னன்னா எவாப்ரேஷன் சொல்றாங்க. எவாப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா ஆவியாதல் முறை அப்படின்னு. இதெல்லாம் நீங்க சின்ன வயசுலயுமே படிச்சிருப்பீங்க. இது 6th ஸ்டாண்டர்ட்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி டெஃபினேஷன் சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, the process of conversion of water into vapor is called evaporation அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தண்ணிய நல்லா ஹீட் பண்ணும்போது அது என்னவா மாறிடுதுன்னா வேப்பர், ஆவியா மாறிடுதுங்க. ஆவியா மாறுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா கண்டென்சேஷன்.
கண்டென்சேஷன்னா என்னன்னா ஆவி ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஆவியை ஒடுக்கி திருப்பி தண்ணியா மாத்துறாங்க, அவ்வளவுதாங்க. இது ரெண்டும் ஒன்னே தான். ஒன்னு எவாப்ரேஷன், வேப்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேப்பர். இப்ப வேப்பர் வந்தா என்ன, எவாப்ரேஷன் ஆவி ஆவறது, தண்ணி வேப்பரா மாறுது. கண்டென்சேஷன்னா the process of conversion of water vapor into its liquid form is called condensation. முன்னாடி ஆவியா மாத்தினத அந்த ஆவியை திருப்பி தண்ணியா மாத்துற வேலைக்கு பேர் தான் என்னன்னா கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 9 முறைகள் தான் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கடைசி என்ன சொல்றாங்க, கேன் வாட்டர் dissolve any amount of a substance. இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்க, நீங்க ஒரு பாதி அளவு தண்ணி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு கரைக்கிறீங்கன்னா அது கரைஞ்சும். அடுத்து சரி திருப்பி இன்னொரு ஸ்பூன் போடும், சரி கரையும். திருப்பி இன்னொரு ஸ்பூன். ஆனா இந்த தண்ணி அளவுக்கு எவ்வளவு கரைக்க முடியுமோ அதை தான் கரைக்க முடியும். அதுக்கு மேல நீங்க கொட்டிட்டே இருந்தீங்கன்னா அது கரைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் நோ மோர் சால்ட் கேன் பி dissolved in the amount of water we have taken, the solution is now said to be என்னன்னு சொல்றாங்கன்னா saturated. நீங்க எடுத்த தண்ணி லெவலுக்கு மேல அதிகமான சால்ட்டை நீங்க கொட்டுறீங்க, ஆனா உங்களால அதை என்ன பண்ண முடியல, கரைக்க முடியல. அந்த ப்ராசஸோட நின்றுதுன்னா அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஒரு சொல்யூஷன், அதாவது அதுக்கு மேல கரையல. அப்ப அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. சேச்சுரேட்டட் அப்படின்னா என்னன்னா நிறைவுற்ற. இதுக்கு மேல அதுல எதுவுமே பண்ண முடியாதுங்க, நிறைவுற்ற சொல்யூஷன், அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல நம்மளால எவ்வளவுதான் நீங்க சால்ட் இன்னும் போட்டு கரைக்கணும்னு நினைச்சாலும் கரைக்க. மேபி நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா கரையும். ஆனா எடுத்த தண்ணியில இவ்வளவுதான் சால்ட் கரையணும், இவ்வளவுதான் கரையும். அப்ப கிடைச்ச அந்த சொல்யூஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நிறைவுற்ற ஒரு திரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ இதோட இந்த லெசன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த லெசனுக்கான எம்சிக்யூ நான் இன்னைக்கு எடுக்கல, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ஆட் பண்ணி போடுறேன். என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க. கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.